ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1 முதல் 10. அக்காலத்தில் இயேசு கூறியது: உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராயிருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவி சாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடி போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் ஓமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது: உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே, ஒரு பங்குல இருந்து எனக்கு திடீரென்று ஒரு தொலைபேசி, ஃபாதர், எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் திருமணம் வச்சுருக்கோம், எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் திருமணம் வச்சுருக்கிறோம். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, ஏன்னா நான் அந்தோனியார் பக்தன். எனக்கு ரொம்ப நாளாக ஆசை, நான் அந்தோனியார் பக்தன். அதனால் என் பொண்ணுக்கு 13 சாமி, எத்தனை சாமி? 13 சாமி வச்சு பூசை வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஃபாதர். எங்கள் பொண்ணு திருமணத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் ஃபாதர் அப்படின்னாங்க. நானும் சரி ஐயா, வர்றையா, எனக்கும் ரொம்ப நாள் ஆசையா. உங்களுக்கு 4 பிள்ளைங்க இருக்கியா? உங்களுக்கு 4 பிள்ளைங்க இருக்குது. அதில் ஒரு பிள்ளைய சாமியாராக எனக்கு எங்கே அனுப்பிட்டீங்கனாக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் அனுப்புவீங்களாயா அப்படின்ட்டு கேட்டேன். சாமி, நீங்கள் பூசைக்கே வர வேண்டாம். கிறிஸ்துவில் அருமையான இறை மக்களே, மேலே இந்த வாரத்தை நாம் எப்படி கொண்டாடுகிறோம்? நல்லாயன் ஞாயிறு அல்லது இறை அழைத்தல் ஞாயிறு என்று நாம் கொண்டாடுகின்றோம். நல்லாயன் ஞாயிறு, இறை அழைத்தல் ஞாயிறு. நல்லாயன் யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நல்லாயன் இயேசு கிறிஸ்து. அவர் நல்ல ஆயனாக இந்த உலகிற்கு வந்தார். நல்ல ஆயனாக தன் ஆடுகளை அவர் வழிநடத்தினார். நல்ல ஆயனாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் போதனை செய்தார். நல்லதொரு ஆயனாக தன்னுடைய ஆடுகளுக்காக அவர் தன்னுடைய உயிரையும் என்ன செய்தார்? கொடுத்தார். தன் உயிரையும் கொடுத்தார். உயிரை கொடுத்தவர் அத்தோடு விட்டு செல்லவில்லை. மாறாக தன்னுடைய ஆடுகளுக்காக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து விட்டு அவர் என்ன செய்கிறார் என்றார், தன்னுடைய ஆடுகளை மேய்ப்பதற்காக அவர் என்ன செய்கின்றார்? தன்னுடைய சீடர்களையே ஆயர்களாக என்ன செய்கின்றார்? நியமிக்கின்றார். அதுதான் நானே நல்ல ஆயன் என்று சொன்ன ஆண்டவர் தன்னுடைய வேலையை தன்னுடைய பிள்ளைகள் கையில் என்ன செய்கின்றார்? ஒப்படைக்கின்றார். தன்னுடைய வேலையை தன் மக்கள் எல்லாம் தன்னுடைய மந்தை சிதறடித்து படக்கூடாது என்பதற்காக என்ன செய்கின்றார்? தன்னுடைய அப்போஸ்தலர்களை ஆயர்களாக நியமிக்கின்றார். ஆனால் தான் ராயப்பட்டு சொல்லுவார் இல்லையா, யோவானின் மகன் சீமோனே, நீ என்னை அன்பு செய்கிறாயா? ஆமாண்டவரே, நான் உண்மை அன்பு செய்கிறேன் சொன்ன உடனே அவர் என்ன சொல்லுவார்? என் ஆடுகளை மேய், ஆட்டிக்குட்டுகளை மேய் என்று சொல்லுகின்றார். திரும்பவும் கேட்கிறார், யோவானின் மகன் சீமோனே, நீ என்னை அன்பு செய்கிறாயா?
என் ஆடுகளை மேய், என் ஆட்டுக்குட்டிகளை மேய் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கின்றார்? நல்ல ஆயனாக தன்னுடைய சீடர்களை நிலைநிறுத்துகின்றார். அதான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இறை அழைத்தல் ஞாயிறாக இந்த ஞாயிறை நாம் கொண்டாடுகின்றோம். அன்பிற்குரியவர்களை பாருங்கள், உண்மையிலேயே ஆண்டவருடைய அந்த வார்த்தை எப்படி ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விண்ணகத்திற்கு செல்வதற்கு முன்பாக நற்செய்தியிலே, அதாவது மத்தேயு நற்செய்தியிலே அருமையாக ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 28 இறை வார்த்தை 19. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் என்று தன்னுடைய திருத்தூதர்களை என்ன செய்கின்றார்? அனுப்புகின்றார். அப்போ உயிர்த்த ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்து அங்கே நடப்பது தான் என்னது? இந்த இறை அழைத்தல், ஆண்டவருடைய பணியை செய்கின்ற அழைத்தல். ஆண்டவர் அதே போல மத்தேயு 9வது அதிகாரத்தில் 37வது இறை வார்த்தையில் ஆண்டவர் அழகாக சொல்லுவார் பாருங்கள், அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு, ஆகையால் தேவையான வேலையாட்களை தம்முடைய அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளர்களிடம் மன்றாடுங்கள் என்று சொல்லி என்ன செய்கின்றார்? சீடர்களை மன்றாட சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நிறைய அறுவடை இருக்குது, மக்களுக்கு பணி செய்வதற்காக நல்ல ஆயர்கள் தேவை, நல்ல தலைவர்கள் தேவை, நல்ல குருக்கள் தேவை என்பதை உணர்ந்து ஆண்டவர் என்ன செய்கின்றார்? இந்த இறை அழைத்தலுக்காக அவர் மன்றாட சொல்லுகின்றார். இந்த இறை அழைத்தலை பற்றி பார்க்கின்ற பொழுது அருமையானவர்களே, உண்மையிலேயே அன்று ஒரு 90s கிட்ஸ் என்று சொல்லுவார்கள் இல்லையா? அப்படி தானே அழைக்கிறீங்க 90s கிட்ஸ் அப்படின்னு. 1900 பிறந்தவங்க இல்லையா? அல்லது 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் என்று சொல்லிட்டு, அப்போது முன்னாடி பிறந்தவங்க அந்த காலத்தில் உண்மையிலேயே ஒரு இறை அழைத்தல் என்றால், டே நீ சாமியாராக போயிடுவியா, நீ சிஸ்டராக போயிடுவியானா என்னது உடனே சரி அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு சரி என்று சொல்லக்கூடிய எண்ணம் அங்கே இருக்கிறது. ஆனால் இப்போ நம்ம பிள்ளைகள்கிட்ட சாமியாராக போறியா, சிஸ்டராக போறியா அப்படின்னா, இல்லை சாமி அப்படின்னு சொல்லிடுறாங்க, தைரியமாட்டு சொல்லிடுறாங்க, நான் வரமாட்டேன் சாமி அப்படின்றாங்க. அந்தாலும் ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் பக்கம் வர்றதே கிடையாது. ஏன்னா இப்போ இந்த அது என்ன 2K கிட்ஸ் அப்படி தானே, 2000க்கு அப்புறம் பிறக்கக்கூடிய பிள்ளைங்க. ஏன் அப்படின்னா இந்த 2000க்கு அப்புறம் நாமளும் குறைவாக 1 அல்லது 2 குழந்தைகளை பெறக்கூடிய ஒரு காலச்சூழலில் வந்துவிட்டோம். அது மட்டுமல்லாது பணம் 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 இது இந்த உலகத்தால் திணிக்கப்படுகிறது. அப்போ பணம் என்று சொல்லுகின்ற பொழுது அதை ஒட்டி என்ன சுயநலம், நீ உண்டு, உன் வேலை உண்டு, நீ சம்பாதி அப்படிங்கிற ஒரு குறுகிய மனநிலை என்னது கற்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. மீண்டும் 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 நீயோ உன் செல்வமும், நீயோ உன்னுடைய வாழ்க்கையும், நீயுடைய சுயநலமும் என்று சொல்லி ஒரு சுயநல வாழ்க்கை கற்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இப்போ. அதனால் தன்னை கடந்து சிந்திக்கின்ற பொழுதுதான் மற்றவர்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணமே வருகிறது. எனவே அந்த எண்ணம் நிறைய குறைந்து கொண்டே வருவதனால் இந்த காலகட்டத்தில் அந்த இறை அழைத்தல் என்பது ரொம்பவும் வெகுவாகவே குறைந்து வருகிறது. பெற்றோர்களுக்கும் இல்லை, பிள்ளைகளுக்கும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆனால் அப்படி அல்ல. இந்த சுயநலத்தை கடந்து நாம் பிறருக்கு பணி செய்கின்ற பொழுது அதிலே நிறை மகிழ்ச்சி கிடைக்கிறது என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். அருமையான என் அன்பு பிள்ளைகளை பாருங்கள், ஆண்டவர் இயேசு முதல்லலாம் பிள்ளைகளுக்கு அதாவது தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அவங்க அதை புரிகிறது கஷ்டப்பட்டாங்க. தொடக்கத்தில் புரிகிறது கஷ்டப்பட்டு இவர் கூட எப்படி இருக்க முடியும்னு சொல்லி நிறைய பேர் ஓடினாங்க. அப்போது 12 அப்போஸ்தலர்கள் மட்டும் அங்கே இருக்கிறாங்க. அதற்கப்புறம் ஆண்டவர் அவர்களுக்கு இன்னும் அதிகமாக போதிக்கிறாரு. அவர்களும் கூட கடைசி காலத்தில் என்ன செய்தாங்க, பாடுகளின் காலத்தில் ஓடி போய் திரும்ப ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு சேர்ந்த பிறகு அங்கே பாருங்கள், ஆண்டவரை புரிந்து கொள்கிறார்கள். அந்த ஆண்டவருடைய அழைப்பை, அந்த ஆண்டவருடைய அந்த அழைப்பினுடைய மேன்மையை, ஆண்டவருடைய அழைப்பின் ஆற்றலை புரிந்து கொள்கிறார்கள். புரிந்து கொண்ட பிறகு இந்த அப்போஸ்தலர்கள் அந்த பேசுகின்ற அந்த பேச்சு அப்படியே ஒரு அழகாக இருக்கிறது பாருங்கள். பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில், நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுளும் ஆண்டவர் மெஸ்ஸியாவுமாக்கினார் என்பதை
இஸ்ராயேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். இது பேதுரு அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். சகோதரரை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது அவர்களுக்கு பேதுரு, நீங்கள் மனமாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள், அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள் என்று அவர்கள் என்ன செய்கிறாங்க சொல்றாங்க. அப்போ முதல்ல ஆண்டவர் சொல்லும்போது அவர்கள் புரியவில்லை. ஆனால் ஆண்டவர் உயிர்த்த பிறகு இந்த அழைத்தல் எப்படிப்பட்டது, ஆண்டவருடைய அழைப்பு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமானது என்பதை அவர்கள் புரிகிறார்கள். புரிந்த பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள், தைரியமாக மற்றவர்களுக்கு சொல்லுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவருடைய அந்த அழைத்தல் வாழ்க்கையிலே ஆற்றல் எவ்வளவு என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். நேற்றைய ஆண்டுடைய வசனங்கள், அதாவது நேற்றைய இறை வார்த்தை வாசகங்கள், முதல் வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, பேதுரு 2 பேருக்கு அதிசயம் செய்கிறார். ஒன்று ஐனேயா, ஒன்று பேர் என்ன, ஐனேயா. அவர் முடக்குவாதத்தால் முடங்கி கிடக்கிறார். ஆண்டவர் இயேசு வாழ்ந்தபோது எப்படி முடக்குவாதமற்ற மனிதர்களை எப்படி அவர் எழுப்பி விட்டாரோ, நடக்க செய்தாரோ, அதே போல இங்கே அன்பு பிள்ளைகளே, பேதுருவும் முடக்குவாதமற்ற அந்த ஐனேயா என்கின்ற மனிதரை என்ன செய்கிறார், உன் படுக்கையை சரிப்படுத்து, எழுந்து நட என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். அவரும் எழுந்து நடக்கின்றார். அப்போது இந்த அழைத்தல் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய நம்பிக்கை மட்டுமல்லாத அந்த ஆற்றலையும் என்ன செய்கிறார்கள், அந்த அப்போஸ்தலர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அது மட்டும் அல்ல, தபித்தா, தொர்க்கா என்று அழைக்கப்படக்கூடிய தபித்தா இறந்து போகிறாங்க, மரித்து போகிறாங்க. அப்போ இயேசு எப்படி அந்த மரித்த சிறுமியை உயிரோடு எழுப்பினாரோ, மரித்த லாசரை உயிரோடு எழுப்பினாரோ, அதே போல் ஆற்றலை யாருக்கும் கொடுக்கிறார், அப்போஸ்தலருக்கு. பேதுரு அந்த தபித்தா, தொர்க்கா என்று அழைக்கப்படுகிற தபித்தாவுக்கு, தபித்தா எழுந்துடு என்று சொன்ன உடனே அந்த தபித்தா உயிரோடு எழும்புகிறார். அப்போ பாருங்க, இந்த இறை அழைத்தல் என்பது வெறும் வெற்று வார்த்தை அல்ல, மாறாக இறைவனுடைய அழைத்தல் என்பது ஆசீர்வாதமானது, வல்லமையானது. முதல்ல அவங்க புரிஞ்சிக்கல, ஆனால் புரிந்து அந்த ஆண்டோடைய உயிர் தெழுதலுக்கு பிறகு அவர்கள் புரிந்து ஆண்டோடைய வார்த்தையை அறிவிக்கிறார்கள். ஆண்டோடைய வார்த்தையை அறிவிக்க ஆண்டவரும் அவர்களோடு இருக்கின்றார், உடனிருந்து செயலாற்றுகின்றார், பற்பல அதிசயங்களை செய்ய வைக்கின்றார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அருமையான இறை மக்களை, இந்த இறை அழைத்தல் என்பது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் புரிஞ்சு இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சொல்லுவாங்களே, தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியும், அடுத்தவங்க கற்றுக் கொடுக்க முடியாது. அதே போல இறை அழைத்தல் என்பதும், இறை ஆசீர்வாதம் என்பதும், இறை வல்லமை என்பதும் மற்றவங்களுக்கு புரியாது, அது தனக்கு வந்தாதான் தெரியும். நீங்கள் அதை உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆண்டவருடைய அந்த வாழ்க்கை என்பது, இந்த அழைத்தல் வாழ்க்கை என்பது ஆசீர்வாதமானது என்பதை உண்மையிலே புரிந்து கொள்வீர்கள். அருமையான என் அன்பு இறை மக்களே, எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் சின்ன வயசுலேருந்து அந்த பையனை ஃபாதராக ஆக்கணும், ஃபாதராக விட்டுறோன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அங்கே எங்கள் ஊரில் குறுப்பட்டம் நடந்துச்சு. குறுப்பட்டம் நடக்கும்போது அந்த அது பேர் என்னது, வள்ளியூரில் குறுப்பட்டம் நடக்கும்போது அந்த ஃபாதரை என்ன செய்வாங்க, கையை பிடிச்சி கொண்டு போய் ஆயட்ட கொடுப்பாங்க. அந்த கொடுக்குற அந்த காட்சியை பார்த்துட்டு கொல்லப்படக்கூடிய ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் சேர்த்த மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிச்சான். இப்படியே கூட்டு போய் இப்படி கொடுங்க. ஐயோ, அதை பார்த்த உடனே எனக்கு என் பையனை சாமியாரை அனுப்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பவே இல்லை. இன்னொரு இதில் நான் பணி செஞ்ச பங்கில் அங்கே கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. அப்போ பிரச்சனையாக அதை பார்த்துட்டு அவங்க பிள்ளையும் ஃபாதராக அனுப்பணுன்ட்டு அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அப்புறம் இப்போ போய் கேட்டாங்க, சாமி, உங்களுக்கு வந்த பிரச்சனையை பார்த்துட்டு என் பிள்ளைய சாமியாரை அனுப்பவே மாட்டேன், உங்களுக்கே இந்த பிரச்சனைனாக்க, ஐயோ கடவுளை வேண்டாம், அனுப்பலை. அவள் பாருங்கள், வெளியிலேருந்து பார்க்கும்போது பல காரியங்களை நினைத்து என்ன செய்கிறாங்க, பயப்படுறாங்க. சீடர்கள், அப்போஸ்தலர்களும் ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது நிறைய நேரங்களை குழம்புனாங்க, பயப்பட்டாங்க. இவருடைய பேச்சு மிதமிஞ்சி போயுது என்று சொல்லி பலர் ஓடினாங்க. அப்புறம் அந்த ரோமியர்கள் வீரர்கள் பிடித்த பிறகு ஐயோ நம்மளையும் கொண்டு போடான்னு ஓடினாங்க, புரியலை, தவித்தார்கள். ஆனால் ஆண்டவர் உயிர்த்த பிறகு அது புரிந்து அதை என்ன செய்தார்கள், அறிவித்தார்கள். பல்வேறு அதிசயங்களை அவர்களும் செய்தார்கள். அதனால் இறை அழைத்தல் என்பது வெளியிலேருந்து பார்க்க உண்மையிலே கொஞ்சம் புரியாது, கஷ்டமாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளை ஃபாதராக அனுப்பணும், சிஸ்டராக அனுப்பணுன்னாக்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்காதா? யாரெல்லாம் ஃபாதராக சிஸ்டராக நீங்கள் அனுப்ப போறீங்க? யார் வீட்டில் இருந்தாலும் ஃபாதரெல்லாம் சிஸ்டர்லாம் வரப்போகிறாங்க?
இன்னைக்கு இறையழைத்தல் ஞாயிறு. நம்ம இப்போ பக்கத்தில் அழகான மார்ஷல் சகோதரர் இருக்கிறார் இல்லையா, மணப்பாட்டில் புதுக்குடியேற்றத்திலிருந்து ஒரு குடும்பத்திலிருந்து உருவாகி குருவாவதற்காக அவர் படித்து கொண்டிருக்கிறார் இல்லையா. அப்போது இது வந்து ஒரு இறையழைத்தனுடைய அடையாளமாக இந்த வாரத்தில் பிரதர் நம்ம மத்தியில் என்ன செய்கிறாரு, வந்திருக்கிறாரு இல்லையா. அது ஒரு அடையாளமாக பார்க்கிறேன், இறையழைத்தலின் அடையாளமாக பார்க்கிறேன். அதே போல் உங்களுடைய பிள்ளைகளையும் ஆண்டுடைய பணிக்காக எந்த குடும்பம்லாம் விடுவதற்கு தயாராக இருக்கிறீங்க? கை தூக்குங்க. யாரெல்லாம்? ஆமாம், இப்போ தான் இத்தனோண்டு இருக்கிறா. நான் சொல்கிறேன், நான் என்ன வளர்ந்து கல்யாணம் முடித்து குழந்தைகளை பெற்று நான் அனுப்புகிறேங்கிறான் இத்தனோண்டு ஆள். நான் இப்போ அப்பா அம்மாக்களை சொல்கிறேன், யார் வீட்டிலலாம் அவங்க பிள்ளைய ஃபாதராக்க தயாராக இருக்கிறீங்க, சிஸ்டராக்க தயாராக இருக்கிறீங்க? பார்த்தீங்களா, ஒரு கை வயர் தூக்க முடியுதா? யோசிங்க. என்னடா டோனி, டேனியா டோனியா, டேனி எப்படி தயாராக இருக்கியா? தயாராக இருக்கிறேன். இன்னொரு தம்பி உண்டு, பெனடிக்ட் எங்கே இருக்கானா? பெனடிக்ட்டு வரலையா? ஆமாம், பெனடிக்ட் டேனி, ரெண்டு பேரையும் என்ன செய்கிறேன், நான் உண்மையிலேயே ஆசைப்படுறேன். சரியா? நம்ம வேற யார் வர ஆசைப்படுறா? கைத்துங்க. இன்னொரு தம்பி சொன்னாங்களே, அவங்க பேர் என்ன? ஃப்ராங்க்லினுங்க. அந்த இருக்கிறா ஃப்ராங்க்லின். சரி, 3 பேருக்காகவும் ஜெபிப்போம். சரியா? உண்மையில் ஏன்னா இவ்வளோ நாளும் அவன் வலையை போட்டு அரிச்சதில் 3 பேர் கொஞ்சம் அப்படியே இருக்காங்க. சிம்சன் கொஞ்சம் சொன்னான், இப்போ இல்லை, இவன் அப்படி சிரிக்கிறான் சொன்னாங்க பாருங்க. சரி, அப்போ இந்த 3 பேருக்காக நம்ம என்ன செய்வோம்? ஜெபிப்போம், இறை அழைத்தலுக்காக ஜெபிப்போம். நம்ம பிள்ளைங்க ஆண்டோடைய பிள்ளைகளாக நாளைக்கு வந்து நல்ல ஆயர்களாக அவங்க பணி செய்யட்டும்னு சொல்லி ஜெபிப்போம். அதே போல் அருட்சகோதரிகள் சிஸ்டரா யாரெல்லாம் வர்றாங்க? கை தூக்குங்க. அருட்சகோதரியா யாரெல்லாம்? யாரெல்லாம் வர்றாங்க? பத்தியெல்லாம் நான் சொன்ன பற்றியில் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த இறை அழைத்தல். அதான் நம்மளுக்கு, அதாவது எதுக்கு, என்னுடைய பிள்ளை ஞானஸ்தானத்துக்கு சாமி வேணும், அப்படி தானே? அதுக்கப்புறம் என் பிள்ளை புது நன்மைக்கு 3 சாமி வேணும், ஒரு சாமியில் 3 சாமி வரும். அப்புறம் என் பிள்ளை கல்யாணத்துக்கு 13 சாமி வேணும். எத்தனை சாமி வேணும்? அந்தோனியாரை படிக்கணும், 13 சாமி வேணும். அப்புறம் என்னது, வேறு என்னென்ன வீட்டில் விசேஷ பிறந்த நாளைக்கு சாமியார் வரணும். நம்மளுக்கு அப்பா அம்மா நினைவு நாளுக்கு பூசை வைக்கணுன்னாக்க சாமியார் வந்து, அப்படி வீட்டில் விசேஷத்துக்கு ஊர் விசேஷத்துக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு சாமியார் வேணும். ஆனால் எங்கள் பிள்ளை மட்டும் சாமியாருக்கு, அப்புறம் வேறு யார் சாமியார் வருவாங்க? வேறு எப்படி சாமியார் வருவாங்க சொல்லுங்கள்? அப்போ நீங்கள் அனுப்பலாமா? சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். நீங்கள் அனுப்புனா தானே நாங்கள் சாமியார் ஆக முடியும், அப்படி தானே? அம்மாவா இல்லையா? அப்போ என் அன்பு பிள்ளைகளே, உண்மையிலே நீங்கள் அந்த மனசில் இருக்கணும். இறை அழைத்தலுக்காக ஜெபிங்க. உங்கள் பிள்ளைகளையும் இறை அழைத்தலுக்காக அனுப்புவதற்காக யோசித்து பாருங்கள். நம்ம நல்லா ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய பிள்ளைகள் நல்லதொரு குருவாக, நல்லதொரு அருட்சகோதரியாக மாறுவாங்க. நம்முடைய குடும்பமும் நம்முடைய ஊரும் ஆசீர்வாதம் இருக்கும். நிச்சயமாக அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்முடைய ஊரில் இருந்து நம்முடைய பிள்ளைகள் எங்கேயோ பணி செய்கிறாங்க அப்படின்னு வச்சுங்க. இப்போ நம்ம 2 சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, எங்கேயோ பணி செய்கிறாங்க. யார் பேர் தெரியாத மக்கள், ஊர் பேர் தெரியாத எத்தனையோ மக்களுக்கு அவங்க செய்கிற பணி. யார்? நம்முடைய ஊரில் இருந்து அந்த பணி அங்கே கொடுத்துருக்குறோம். அப்போ அவங்க செய்கிற பணியினுடைய பலன், ஆசீர்வாதம் நிச்சயமாக நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஊருக்கு, நம்முடைய மக்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது நான் நம்புகிறேன். அதனால் நம்ம உண்மையிலே இப்படியெல்லாம் செய்வது ஐயோ என்று பயப்படாதீங்க. அது ஆசீர்வாதமானது, வல்லமையானது. நிச்சயமாக நீங்கள் வந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவீங்க. அதனால் நீங்கள் ஜெபிங்க. இறை அழைத்தல் எங்கள் மண்ணிலிருந்து பெருகணும்னு ஜெபிங்க. ஜெயிப்பீங்களா? சரி. எனவே இந்த நாளிலே நல்லாயன் ஞாயிறு, இறை அழைத்தல் ஞாயிறிலே நம்முடைய மண்ணிலிருந்து இன்னும் அதிகமான இறை அழைத்தல் பெருக வேண்டும் சொல்லி இந்த நாளிலே ஜெபிப்போம். ஆமென்.